ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ பார்க்கலாமா? ஆடி முதல் வெள்ளி செலிப்ரேஷனும் கிச்சன் டூரும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்னோடய கிச்சனை பார்த்துடலாம். என்னோடய கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சன் தான். கொஞ்சம் ஸ்மால் கிச்சன் தான், ஆனால் நல்லா இடம் நல்லா புழக்கமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சைடு வந்துட்டு தண்ணி குடம் ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுருக்கேன். இதுங்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸு, மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இது குங்குமப்பூ அரிசி கொட்டி காலைல பால் கலந்து கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு கத்தி ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருப்பேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கரண்டியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால் அப்படி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு கல் உப்பு, சால்ட் உப்பு, எண்ணெய் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கேன். அடுப்பு வந்துட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. இது க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்த வீடியோ. இதில் வந்துட்டு குக்கர் ஐட்டம்ஸு, கடாய்ஸு, கொஞ்சம் பாத்திரம்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்துட்டு காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்துட்டு அரிசி குட்டியோட லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கூடையில் போட்டு வச்சுப்பேன். எடுக்கிறதுக்கு காலையில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் பாத்திரம்லாம் இதில் வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அரிசி வச்சுருப்பேன் அதில் பக்கத்தில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன். அவ்வளோதான் என்னோடய கிச்சனுங்க. இப்போ அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு சமைக்க ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமைனால காலையிலேயே நான் குளிச்சுட்டு எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு வெஜ்ஜு தான். சாம்பார், அப்பளம், பாயசம், வடை, ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். காலையிலேயே நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, தேவையான காய்கறியெல்லாம் பக்கத்துலேயே கடை இருக்குது. வாக்கிங் டிஸ்டன்ஸு தான். காலையிலேயே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அரிசிக்குட்டியை வந்துட்டு ஸ்கூல் அனுப்பிட்டு தான் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலைல அரிசிக்குட்டிக்கு சிம்பிள் லஞ்சு தான். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் தான் செஞ்சு கொடுத்து விட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு காலையிலே குளிச்சிட்டேன். வந்ததும் சமைக்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நாங்கள் வந்துட்டு பாசிப்பருப்பில் தான் வந்துட்டு சாம்பார் வைப்போம். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு பாசிப்பருப்பை லைட்டாக ஊற வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதில் 4 பல் வந்து பூண்டு சேர்த்துப்போம். ஏன்னா பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு பூண்டு சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை காய்கறிகளை அதிகமாக சேர்த்துப்பேன். என் சாம்பாரில் பச்சை காய்கறி நிறையா சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கு நிறைய காய்கறி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு நாங்கள் காய்கறி வந்து நிறைய சாப்பிடுவேன். சாதத்தை விட காய்கறி தான் அதிகமாக சாப்பிடுவோம் 2 பேருமே. அரிசிக்கும் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா, அதனால் வந்துட்டு பச்சை காய்கறி நிறையா சாப்பிடணும். அதுக்காக வந்துட்டு சாம்பார், காய்கறி குழம்பு வச்சாலே பச்சை காய்கறிகள் நிறையா சேர்த்து தான் சமைப்பேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேங்க. அதில் வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கர் வந்து விசில் வச்சுருவேன். ஒரு 5, 6 விசில் வச்சா நல்லா மசியாக வந்துட்டு காய்கறியெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காயில் வந்துட்டு சின்ன சீரகம், அதில் ஒரு 2 பல் வந்து பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க தேங்காய். அதையும் சேர்த்து தாளிக்கும் போது இதெல்லாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தேங்காயையும் ஊற்றி ஒரு 2, 3 கொதிக்க வச்சுட்டு சாம்பார் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வடை செய்யலான்னு பிளானுங்க. உளுந்து வடையும் செய்வேன். இன்றைக்கி வந்துட்டு கடலைப்பருப்பு சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் கடலைப்பருப்பு வடை நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்காங்க மாவு. ஒரு 10 வடை போல் தான் சுடுற மாதிரி மாவு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பார் வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. விசில் வரட்டும். ஒயிட் ரைஸும் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்துட்டு வடை சுட போகிறேன். வடைக்கு வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. அரிசி கொட்டி, அப்பளம், பாயசம், வடை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். மீதி இருக்கிறத அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்துட்டு சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு போகிறதா பிளான் இருக்குது. அதனால் அரிசி கொட்டி அழைச்சிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வீடு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். 2 நாள் லீவு அரிசிக்குட்டிக்கு. அதனால் ஸ்கூல் லீவுங்கிறதுனால அம்மா வீட்டுக்கு எப்போயுமே போயிடுவோம் வீக்கெண்டு. இப்போ வந்துட்டு வடைக்கு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 வடை தான் வரும். மீதி நானே அதிகமாக சாப்பிட மாட்டேன். கம்மியாக தான் சாப்பிடுவேன். அரிசிக்குட்டிக்கு சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாதம், குழம்பு, அவ்வளோதான். அப்பளம் மட்டும் லைட்டாக சாப்பிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வடை சுட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம் செய்ய போகிறேங்க. பால் பாயசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் கம்மியாக தான் செய்வேன். பால் பாயசத்துக்கு வந்து தேங்காய் பால், பசும்பால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பாயசம் ரெடி பண்ணிடலாம். அந்த சைடு வந்துட்டு சாம்பார் வைக்கிறதுனால கரண்ட் அடுப்பில் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால் வந்துட்டு அதில் செஞ்சிடலாமேட்டு அதில் வச்சாச்சு. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. அதில் வந்துட்டு ஏலக்காய் 2 ஏலக்காவை நல்லா நச்சு போட்டுப்பேன். தண்ணியோட கொதிக்கும் போது நல்லா ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியாவை வறுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருவேன். அந்த ஹீட்லேயே வந்துட்டு சேமியா வெந்துடும். அதில் வந்துட்டு
முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் வந்துட்டு பசும்பால் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஜீனி போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கி வச்சுட்டோன்னா வந்துட்டு அந்த ஹீட்லேயே வந்துட்டு பாயசம் ரெடி ஆயிருங்க. ஃபைனலாக நானும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேங்க. சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ வந்துட்டு என்னென்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தொட்டுக்கவும் செஞ்சேன். உருளைக்கிழங்கு ஏன்னா தொட்டுக்க எதுவுமே செய்யலையா, அதனால் உருளைக்கிழங்கு தொட்டுக்கவும் செஞ்சேன். நான் அதிகமாக சாப்பிட போகிறது கிடையாது. சும்மா சாமிக்காக ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். லைட்டாக தான் சாப்பிடுவேன் நாங்கள். சாப்பிட்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அம்மா வீட்லேயும் செய்வாங்க, இருந்தாலும் நான் செய்கிறது அங்கே ரொம்ப பிடிக்கும், நான் சமைக்கிறது. அதனால் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரிசி குட்டி அழைக்க போகணும், எல்லாமே ரெடி பண்ண மணி வந்துட்டு 2 மணி ஆகிடுச்சு. அரிசி குட்டிக்கு 3:30க்கு வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க. நான் வந்துட்டு 3 மணிக்கு போயிடுவேன். லேட்டாக போனால் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்பாங்க. அதனால் வந்துட்டு நான் 3 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இப்போ வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டேன், நான் சாமி கும்பிட்டுட்டேன். அரிசி குட்டி வந்து குளிச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு 2 பேருமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். இப்போ வாங்க என்னென்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு தொட்டுக்க செஞ்சேன். நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், அது ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. அப்பளம், பாயசம், சாம்பார், வடை எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அரிசி குட்டி அழைச்சிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போக போகிறோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்படி போணுச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.